தீபாவளி வாழ்த்துக்கள் நண்பர்களே. சென்னையின் காலை ஒரு சாதாரண வீடு. ஆனால் நாளை தீபாவளி. வெளியில் சூரிய ஒளி பிரகாசித்தாலும் இந்த வீட்டில் குடும்ப கஷ்ட நிழல் இன்னும் நீங்கவில்லை. வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் தீப ஒளியை ஏற்றுவது அவளது வழக்கம். குழந்தைகள் வெளியே சிரித்தார்கள். ஆனால் அவங்க குடும்பத்தில் இன்னும் அமைதியே ஆட்சி செய்தது. முரளி தனது கடனை செலுத்தி வந்தார். கடமையை முடித்த நிம்மதி மட்டும் முகத்தில் தெரிந்தது. ஒரு பெண் வாசலில் தோன்றினாள். வீட்டின் உள்ளே வந்தால் புன்னகையுடன், நான் வழிபோக்கி இல்லை, லக்ஷ்மி என நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த தீபம் ஒளிர்ந்தபோது வீடு முழுதும் ஜொலித்தது. நம்பிக்கையின் வெளிச்சம் பரவியது. முரளி செலுத்திய பணம் ஒருவரின் உயிரை காப்பாற்றியது. நல்லது திரும்பியது. முரளிக்கு நல்ல செய்தி வந்தது. கடன் தள்ளுபடி. குடும்பம் மகிழ்ச்சி அடைந்தது. மகன் தேர்வில் முதல் பரிசு பெற்றான். வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலித்தது. வனிதாவின் டிசைன் வைரலானது. அவளது முயற்சி மகிழ்ச்சியாக மாறியது. குடும்பம் ஒன்றாக தீபம் ஏற்றியது. குடும்பத்தில் ஒளி மட்டுமல்ல, அன்பும் பரவியது. வனிதா கோவிலில் தீபம் ஏற்றி தன் மனதுக்குள் கேட்டாள், லக்ஷ்மி உண்மையா? அவள் கண்முன்னே பதில் வந்தது, ஒளியாக. வாசலில் ஒரு தங்க நாணயம் மின்னியது. நம்பிக்கை உருவம் போல. அந்த ஒளி வீட்டையும் இதயத்தையும் நிரப்பியது. இன்று தீபாவளி உண்மையாக வந்தது. லக்ஷ்மி வருவாள் தீபமேற்றும் இதயங்களில்.